கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாலை வேளையிலும் ஒரு விசை தேவனுடைய ஜனமாய் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஒன்றிணைந்து தேவனை மகிமைப்படுத்த ஆராதிக்க தேவன் நமக்கு நல்ல கிருபையை வாய்ப்பை கொடுத்தார். இந்த மாலை வேளையிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 28வது வசனம். ஆதியாகமம் 26:28. அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். ஈசாக்கை பார்த்து அவனுக்கு விரோதமாய் வந்த கூட்டம் சொல்லுகிறார்கள், கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார், நிச்சயமாய் இருக்கிறார், நாங்கள் அதை கண்டோம். இந்த வார்த்தையை இந்த 3வது மாதத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் எழுத்தின்படியே அப்படியே நிறைவேற கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நம்மை பார்க்கிறவர்கள், நம்முடைய குடும்பத்தார், நம்மை அறிந்தவர்கள், நமக்கு அறிமுகமானவர்கள், நம்முடைய நண்பர்கள் நம்மை பார்க்கும் பொழுது இந்த வார்த்தையை சொல்லக்கூடிய அனுபவத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தருவாராக. கர்த்தர் நிச்சயமாய் உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி யாரோ சொல்லவில்லை, உங்களோடு கூட இருப்பதை நாங்கள் பார்த்தோம் என்று சொல்ல ஒரு உன்னத அனுபவத்தை கர்த்தர் நமக்கும் தந்தருளுவாராக. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று ஆண்டவர் சொல்லுவதற்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த செயலுக்கென்று ஆதாரங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே வைக்கிறவராய் இருக்கிறார். சான்றுகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே வைக்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் வைக்கிறதான சான்றுகள் மறுக்கப்பட முடியாதவைகள். யாரும் இதை இல்லைன்னு சொல்ல முடியாது. நிச்சயமாகவே கர்த்தர் இதை செய்தார் என்று சொல்லி சொல்ல வைக்கிற ஒரு நல்ல தேவன். இந்த மாதத்தில் இந்த மாலை வேளையிலும் ஆண்டவர் நமக்கு நினைப்பூட்ட விரும்புகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், தேவனுடைய செயலினுடைய மறுக்க முடியாத சான்றுகளை இந்த மாதத்தில் இந்த ஆண்டினுடைய முழுவதும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் பார்ப்பதற்கு கிருபைகளையும் வாய்ப்புகளையும் கர்த்தர் தருவாராக. 3 பிரிவினருக்கு ஆண்டவர் தம்முடைய கிரியையின் ஆதாரங்களை பார்க்க உதவி செய்கிறார். எல்லாவற்றையும் சொல்ல நேரமில்லை, ஆகவே சுருக்கமாய் சொல்லிவிட்டு நான் கடந்து போகிறேன். முதலாவது, ஆண்டவர் தம்முடைய செயலினுடைய கிரியையை யாரை ஆண்டவர் பார்க்க செய்கிறார் என்று சொன்னால், ஆண்டவருடைய பிள்ளைகளை ரட்சிக்கப்பட்டு யார் யாரெல்லாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறார்களோ அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தம்முடைய சான்றுகளை ஆதாரங்களை கர்த்தர் பார்க்க செய்கிறார். 2வது ஒரு கூட்டம், எல்லா மனிதர் ரட்சிக்கப்பட்டவர்களோ ரட்சிக்கப்படாதவர்களோ, ஆண்டவரை அறிந்தவர்களோ அறியாதவர்களோ, ஏற்றுக்கொள்ளாதவர்களோ, எதிராய் நிற்கிறவர்களோ, யாராய் இருந்தாலும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த ஆண்டவர் தான் செய்கிறார் என்கிற ஒரு செயலை என்றாவது ஒரு நாள் நிச்சயம் கர்த்தர் காட்டுவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. லூக்கால ஒரு காரியத்தை சொன்னேன். ஒரு வீட்டில் இயேசு இருக்கிற 5வது அதிகாரம் 26வது வசனத்தில், அந்த வீட்டில் கூட்டம் அதிகமாக இருந்தபடியினாலே வீட்டினுடைய மேற்கூரையை பிரித்து ஒருவனை உள்ளே இறக்குகிறார்கள். தேவன் அங்கே அற்புதம் செய்தபோது அவனை பார்த்து சொல்கிறார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போ என்று சொன்ன பொழுது அவன் எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்கிறான். அதை பார்த்தவர்கள் சொல்லுகிறார்கள், நீர் செய்த அற்புதத்தையும் பார்த்தோம், நீர் பாவத்தை மன்னிக்கிறவர் என்பதையும் நாங்கள் என்ன பண்ணோம்? பார்த்தோம். ஆண்டவருடைய அதிசயமான கிரியைகளை கண்டோம். பாவத்தை மன்னிக்க அவர் சொன்ன வார்த்தையும் அதிசயம். அதே சமயத்தில் நடக்க முடியாதவனுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போ என்று சொன்னதும் அதிசயம். அல்லேலூயா. எல்லாரையும் பார்க்க செய்கிறார். 3வது ஒரு கூட்டம், விரோதியை கர்த்தர் பார்க்க செய்கிறார். அல்லேலூயா. தேவ ஜனங்களை பார்க்க செய்கிறார், எல்லா மனிதரையும் பார்க்க செய்கிறார். 3வது விரோதிகளை கர்த்தர் பார்க்க வைக்கிறார். அல்லேலூயா.
இங்கே ஈசாக்கினுடைய வாழ்க்கையில விரோதிகளை ஆண்டவர் பார்க்க வைக்கிறார். அந்த விரோதிகள் பார்த்த பொழுது ஈசாக்கினுடைய வாழ்க்கையில பார்த்ததான காரியங்களில் 2 காரியங்களை குறித்து நான் காலை வேளையில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். முதலாவது, ஈசாக்கினுடைய வாழ்க்கையில எதிரிகள் பார்த்ததான, விரோதிகள் பார்த்ததான காரியம் என்னவென்று சொன்னால், எங்களிடத்திலே இல்லாதது அவனிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி பார்க்க வைத்தார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் எதிரிகள் நம்மை பார்க்கும் பொழுது எங்களிடத்திலே இல்லாததை உங்களிடத்திலே கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று சொல்ல வைக்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் தருவாராக. 2வது, விரோதிகளை எதை பார்க்க வைக்கிறார் என்று சொன்னால், விரோதிகள் எப்படியாவது இவனை வெட்கமடைய செய்யணும். காலையில் சவுலை உதாரணமாக நான் உங்களுக்கு சொன்னேன். சவுல் எப்படியாவது தாவீதை அழித்து விட வேண்டும், அவனை முடித்து விட வேண்டும் என்று சொல்லி அவன் அப்படி பிரயாசப்பட்டு கொண்டிருக்கும் போது சத்துருவை ஆண்டவர் வெட்கமடைய செய்கிறார். விரோதியை எப்படி வெட்கமடைய செய்தார்? கெபிக்குள்ளே சவுலை கொல்லுவதற்கு தாவீதுக்கு வாய்ப்பு கிடைத்த போது தாவீது என்ன செய்கிறான்? சவுலுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை அவன் அறுத்து கொள்ளுகிறான். அவன் அறுத்து கொண்டு சொல்லுகிறான் சவுலை பார்த்து, தகப்பனே, என் கையில் இருக்கிறத பாரும், என் கையில் இருக்கிறத பாரும். அப்படி சொன்னபோது சவுல் வெறும் அந்த சால்வையினுடைய ஓரத்தை பார்க்கல. சவுல் பார்த்த காரியம் என்ன தெரியுமா? மெய்யாகவே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், நீ ராஜாவாவாய். அது மாத்திரமல்ல, சவுல் சொல்லுகிற இன்னொரு காரியம், அப்பா இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன்னா காரணம் நீதான். தாவீது சவுலுக்கு சொன்ன காரியம், உன் உயிர் என் கையில் தான் இருந்துச்சு, ஆனால் உன் உயிரை நான் என்ன பண்ணலை, எடுக்கலை. நல்ல கவனிங்க, ஒரு விசுவாசி மற்றவர்கள் உயிரோடு இருப்பதற்கு காரணமானவர்கள், மற்றவர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பவர்கள் ஒரு கர்த்தருடைய பிள்ளை. எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? நம்மளை பார்க்குறவங்க சொல்லணும், மெய்யாகவே இந்த விசுவாசி குடும்பம் இந்த ஏரியாவில் இந்த தெருவில் இருக்கிறதுனால தான் இந்த தெருவுக்கே ஆசீர்வாதம். நிறைய விசுவாச பிள்ளைகள் சபைகள் ஜெபிக்கிறதுனால தான் மாநிலங்கள் பட்டணங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. நிறைய பெருங்கூட்ட ஜனங்கள் ஜெபிப்பதனால தான் தேவன், அதாவது தேசம் பாதுகாக்கப்படுகிறது என்று சொல்லுகிற அனுபவத்தை கர்த்தர் தருவாராக. சத்துருவை வெட்கமடைய செய்கிற கர்த்தர் என்பதை பார்க்கிறார்கள். 3வது காரியத்தை இந்த மாலை வேளையிலே பார்ப்போம். தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 25வது வசனம். தானியேலின் புத்தகம் 3ஆவது அதிகாரம் 25வது வசனம். அதற்கு அவன் இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுறதை காண்கிறேன். 4 பேர் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். தேவபுத்திரருக்கு ஒப்பாயிருக்கிறது. முதல் காரியம், இல்லாத ஒன்று, எனக்கு இல்லாத ஒன்று கர்த்தருடைய பிள்ளைக்கு இருக்கிறது என்பதை விரோதி பார்க்க வைக்கிறார். 2வது எதை பார்க்க வைக்கிறார்? சத்துரு எந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளையை வெட்கமடைய செய்ய நினைத்தானோ அதே கர்த்தருடைய பிள்ளைக்கு முன்பாக சத்துருவை ஆண்டவர் தலைகுனிய செய்கிறார், வெட்கமடைய செய்கிறார். இங்கே 3வது, யார் அவரை கனம் பண்ணுகிறார்களோ அவர்களை கர்த்தர் கனம் பண்ணுகிறார் என்பதை விரோதியை கர்த்தர் பார்க்க வைக்கிறார். அல்லேலூயா. நேபுகாத்நேச்சார் ஆத்திரத்தோடு கோபத்தோடு அவனுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்ததான இந்த 3 வாலிபர்களை அக்கினி சூளையிலே அவன் போடுகிறான். ஆத்திரத்தோடு இருக்கிறான். அந்த நேரத்தில் வேறு யார் கண்ணுக்கும் தெரியல, அவன் கண்ணுக்குத்தான் ஒரு காரியத்தை கர்த்தர் தெரிய வைக்கிறார். வேற யார் கண்ணுக்கு அது தெரியல. அந்த நேபுகாத்நேச்சாருடைய கண்களுக்கு மாத்திரம் கர்த்தர் அதை தெரிய பண்ணுகிறார். இதற்கு முன்பு வேதாகமத்திலே தேவ தூதர்கள் காட்சியளித்திருக்கிறார்கள். கர்த்தருடைய தூதனானவர் காட்சியளித்தார். அத்தனையும் யார் பார்த்தாங்கன்னா அவருடைய பிள்ளைகள் பார்த்தார்கள், அவருடைய பிள்ளைகள் சந்தித்தார்கள். ஆனால் முதல் முறையாக அவரை விரோதித்த ஒருவனை, கர்த்தருடைய தூதனானவரை
பார்ப்பதற்கு கர்த்தர் அவன் கண்களை திறக்கிறார். அல்லேலூயா. அவர் பிள்ளைக்காக கர்த்தர் கிரியை செய்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவங்க கிரியை செய்கிறார் என்பதை பார்த்து அவர்கள் தான் சொல்லுகிறார்கள், நிச்சயமாக நாங்கள் கண்டோம். அவன் பார்க்கிறான். என்னத்தை பார்க்கிறான்? ஆண்டவருடைய வேலை என்ன? அந்த அதிகாரத்தில் நீங்கள் வீட்டிலே போய் நிதானித்து நீங்கள் வாசித்து பாருங்கள். கர்த்தர் பல காரியங்களை உங்களுக்கும் புலப்பட செய்வார். அவரை யார் கனம் பண்ணுகிறார்களோ அவர்களை கனம் பண்ணுவதுதான் ஆண்டவருடைய செயல். ஆமென் சொல்லுங்க. அதனால் தான் அந்த அதிகாரம் முடியும் போது சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்களை ராஜா உயர்த்தினான். அல்லேலூயா. மூன்றாவது கர்த்தருடைய செயல் என்னவென்று சொன்னால், யார் உண்மையாய் அவரை கனம் பண்ணுகிறார்களோ அந்த கனம் பண்ணுகிற ஆண்டவருடைய பிள்ளையை கர்த்தரும் கனம் பண்ணுகிறார். அந்த ஆண்டவருடைய செயலுக்கு மறுக்க முடியாத சான்றுகளை ஆண்டவர் வைக்கிறார். அந்த சான்றுகளில் ஒன்றைத்தான் ராஜா பார்க்கிறான். அல்லேலூயா. அவன் சொல்லுகிறான், நான் பார்க்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை என்பதை ஆண்டவர் பார்க்க வைக்கிறார். என்ன பார்க்க வைக்கிறார்? என்னுடைய பலசாலிகளை வைத்து அந்த 3 புருஷரையும் நான் தூக்கி எறிந்தேன். தூக்கி எறிந்தவர்கள் நெருப்பினுடைய பக்கத்திலே வந்தவர்கள், அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். நின்றவர்கள் எறிந்தார்கள். நடுவில் விழுந்தவன் வாக்கிங் போகிறான். ராமேன்னு சொல்லுங்களேன். தீயில, நெருப்பில், அக்கினியில யாரை தூக்கி போட்டார்களோ அவங்க நெருப்பில் அவர்கள் வாக்கிங் போறாங்க. ஆனா ஆண்டவர் யாருக்கும் தெரியாத ஒரு சான்றை அந்த இடத்துல பார்க்க வைக்கிறார். இன்னும் பார்க்க வைக்கிறார். என்ன பார்க்க வைக்கிறார்? எத்தனை பேர் தூக்கி எறிந்தார்களோ தெரியல. ஆனால் இந்த 3 பேரை ஒருவேளை ஒரு ஆளை ஒருத்தர் தூக்கிட்டு போயிருக்கலாம், அல்லது ஒரு ஆளை 2 பேர் சேர்ந்து 6 பேர் கூட என்ன பண்ணியிருக்கலாம், தூக்கி கொண்டு போட்டிருக்கலாம். ஆனால் ராஜா பார்க்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? இந்த 6 பேரோ 3 பேரோ தூக்கிட்டு போனவங்க 0 ஆயிட்டாங்க. ஆனால் உண்மையில் ராஜா நினைச்சது, இந்த 3 புருஷரை நான் தூக்கி போடுகிறேன், இந்த 3 புருஷரும் 0 ஆக போகிறார்கள், ஒன்றுமில்லாமல் ஆக போகிறார்கள் என்று நினைத்தான். ஆனால் அந்த 3 தான் உண்மையில் 0 இருக்கணும். ஆனால் அதற்கு பதில் 4 கர்த்தர் மாற்றுகிறார். ராமேன் சொல்லுங்களேன். நமக்கு எல்லாருக்கும் ஒண்ணுமே இது புரியாது. எப்படி 3 4 மாறினது? 3 பூஜ்ஜியமான அதே இடத்துல 3 எப்படி 4 மாறினது பார்க்க வைக்கிறார். உனக்கு விளங்காது, மேத்ஸ் டீச்சருக்கும் விளங்காது. ஆமென். இன்னும் பார்க்க வைக்கிறார். என்ன பார்க்க வைக்கிறார்? அப்படி அப்பா, உன்னால் இந்த சூழ்நிலையை, அதாவது இந்த சூளையை 7 மடங்கு சூடாக்க உன்னாலே முடியும். அல்லேலூயா. ஆனால் உன்னாலே ஒரு காரியத்தை செய்ய முடியாது. அது என்ன தெரியுமா? தீயில் இருப்பவர்களை அணைக்காமல் வெளியே கொண்டு வர உன்னாலே முடியாது. அவங்கள கொண்டு வரலாம், தீயெல்லாம் அணைச்சிட்டு தான் என்ன பண்ண முடியும், உன்னாலே கொண்டு வர முடியும். ஆனா என்னாலே இந்த தீயை அணைக்காமலே அவர்களை வெளியே கொண்டு வர முடியும் என்பதை ஆண்டவர் பார்க்க வைக்கிறார். அல்லேலூயா. அப்போ ராஜாவுக்கு ஒரு எண்ணத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அவன் சொல்லுகிறான், நான் உனக்கு காண்பிக்கிறேன் பார், நான் எப்படி செய்கிற கர்த்தர் என்பதை, என்னை கனம் பண்ணுகிறவர்களுக்கு நான் செய்கிற சான்றை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அவனை சொல்ல வைக்கிறார். சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள், நீங்கள் வெளியே வாருங்கள். ஆண்டவர் சத்துருவை பார்க்க வைத்தார். என்ன பார்க்க வைத்தார்? உனக்கு இருக்கிற மொத்த வல்லமையை விட கர்த்தருடைய பிள்ளைக்காக கிரியை செய்கிற தேவனுடைய வல்லமை மிகவும் பெரியது, மிகவும் மேலானது. அதை அணைக்க முடியாது, அதை மேற்கொள்ள முடியாது. கை உயர்த்தி, ஆண்டவரே, நாங்கள் அல்ல,
தேவ ஜனத்தை விரோதித்தவர்கள் பார்க்கும்படி இந்த மாதத்திலே வருகிற நாட்களிலே கர்த்தர் செய்வீராக. இவ்வளவு உபத்திரம் நெருக்கம் கொடுக்கிறோம், ஆண்டவரை விட்டு இவர்கள் ஓடி போவார்கள் என்று பார்த்தால் 3-4 மாறுகிறது. விசுவாசம் இன்னும் பெருகுகிறது. இதற்கு முன்பு 3 சபை, இப்போது 30 சபை, இப்போது 300 சபைகள் என்று மாறுகிறதை விரோதிகளை கர்த்தர் பார்க்க வைக்கிறார். அல்லேலூயா. அது கர்த்தருடைய செயலின் சான்று. தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் கனப்படுத்துவது மட்டுமல்ல, அந்த செயலிலே இன்னொரு செயலையும் ஆண்டவர் செய்கிறார். தானியேலின் புத்தகம் 3வது அதிகாரம் 28வது வசனம். தானியேல் 3வது அதிகாரம் 28வது வசனம். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனை சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். அல்லேலூயா. ஆண்டவர் செய்த இன்னொரு வேளை, இந்த 3 வாலிபர்களுக்காக ஆண்டவர் கிரியை செய்கிறார். அவர்களுக்காக தம்முடைய தூதனை கர்த்தர் என்ன பண்ணினாராம்? அனுப்பினார். அவர்களை தான் விடுதலை பண்ணினார். ஆனால் அவர்கள் சாட்சி சொல்லவில்லை. நல்ல கவனிங்க. யாரை ஆண்டவர் விடுதலை பண்ணினாரோ, யாருக்காக கர்த்தர் கிரியை செய்தாரோ, அந்த கர்த்தருடைய பிள்ளை சாட்சி சொல்லவில்லை. அவர்களுடைய சாட்சியை நேபுகாத்நேச்சாரை கர்த்தர் சொல்ல வைக்கிறார். சாட்சி நமக்கு செய்ததை நாம் சொல்லுவோம், ஆனால் ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைக்கு செய்ததை விரோதியை வைத்து கர்த்தர் சொல்ல வைக்கிறார். தேவனிடம் விசுவாசமாய் இருந்தார்கள். தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி இவர்களை விடுவித்தார். ஆண்டவரே, கை உயர்த்தி, எங்கள் தேசம் அதை பார்க்க வேண்டும் ஆண்டவரே, எங்கள் மாநிலங்கள் அதை பார்க்க வேண்டும் ஆண்டவரே, நாங்கள் வசிக்கிற பகுதியில் இருக்கிற மக்கள் பார்க்க வேண்டும். நாங்கள் சாட்சி சொல்லுவதல்ல, விரோதியை வைத்து கர்த்தர் பார்க்க வைத்து சாட்சி சொல்ல வைப்பீராக. தம்மை நம்புகிறவர்களை கைவிடாத ஒரு கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி விரோதியை சொல்ல வைப்பீராக. தம்முடையவர்களை கனப்படுத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை கனப்படுத்துவதற்காக கிரியைக்கு அடையாளத்தை இந்த மாதத்தில் கர்த்தர் காண செய்வீராக. அதோடு நிறுத்தவில்லை, நேபுகாத்நேச்சாரை இன்னும் கர்த்தர் பார்க்க வைக்கிறார். என்ன பார்க்க வைத்தார்? நான் வழிபடும் நபரை விட இவர்கள் வழிபடும் ஆண்டவர் உயிருள்ளவர், ஜீவனுள்ள தேவன். நான் அவரிடம் போக வேண்டும், இந்த ஆண்டவரோ அவர் பிள்ளைகளிடத்திலே வருகிறார். ஆமென் சொல்லுங்களேன். நானும் தேவனை பணிந்து கொள்ளணும்னா அது இருக்கிற இடத்துக்கு நான் போகணும். ஆனால் நேபுகாத்நேச்சாரை பார்க்க வைக்கிறார். அவருடைய பிள்ளைகளுக்காக அவர்களிடத்தில் அவரே வருகிறார் என்பதை நேபுகாத்நேச்சாரை பார்க்க வைத்தார். அவனை பார்க்க வைத்தார். ஒரு ஜீவனுள்ள தேவன். அவர் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவின் தேவன் என்பதை கர்த்தர் பார்க்க வைத்தார். அதோடு நிறுத்தினாரா? இன்னும் பார்க்க வைக்கிறார். இவ்வளவு நாளும் நான் நினைத்து கொண்டிருந்தேன். என்ன நினைத்து கொண்டிருந்தேன்? இந்த 3 பேரும் நம்ம ஆஃபீஸில் வேலை செய்கிற டிபார்ட்மெண்ட் ஹெட் என்று சொல்லி நான் நினைத்தேன். இந்த 3 பேரையும் அப்படித்தான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் ஆண்டவர் அவர் பிள்ளைக்காய் கிரியை செய்த போது விரோதியை கர்த்தர் பார்க்க வைக்கிறார். இவர்கள் கவர்மெண்ட் சர்வன்ட் அல்ல, இவர்கள் உன்னதமான தேவனுடைய தாசர்கள் என்பதை கர்த்தர் பார்க்க வைக்கிறார். அவங்க பேட்ஜ் எல்லாம் குத்தல, நாமும் பேட்ஜ் எல்லாம் குத்துறதில்லை, ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லி.
ஆனால் விரோதியை கர்த்தர் பார்க்க வைக்கிறார், இவர்கள் தேவனுடைய தாசர்கள். விரோதியை பார்க்க வைக்கிறார், இவர்கள் சாதாரணமான ஆள் அல்ல. உங்கள் கம்பெனியில் ஒருவேளை நம்ம வேலை செய்கிற இடத்துல கடைமட்ட ஊழியராய் கூட நாம் இருக்கலாம். ஆனால் உங்களை விட எத்தனையோ மேலே உயர்ந்தவர்கள், படித்தவர்கள், சிறந்தவர்கள், ஞானத்தில் வல்லவர்கள் எல்லாரும் நமக்கு மேலே இருக்கலாம். ஆனால் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டு அவருக்கு சாட்சியாய் இருக்கும் கர்த்தருடைய பிள்ளையாய் இருந்தால் உங்களை கனப்படுத்துவதற்கென்று நீங்கள் இருக்கிற இடத்துல கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா. அந்த கிரியைக்கு ஆண்டவர் சான்றுகளை கர்த்தர் வைப்பார். சான்றில் ஒன்று, நீங்கள் சாதாரண அலுவலக பணியாள் அல்ல, சர்வ வல்ல தேவனுடைய ஊழியக்காரர் என்று கண்டுகொள்வதற்கு விரோதிகளை பார்க்க வைப்பார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 30வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரம் 30வது வசனம். அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவன்மாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். நடுங்கி கொண்டு வருகிறான் சிறைச்சாலைக்காரன். நடுங்கி வந்து கீழே காலில் விழுந்து கேட்குறான், கடவுள்களே நான் ரட்சிக்கப்பட என்ன, அப்படிதான் கேட்குறான். ஆண்டவன்மாரே நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும்? இதற்கு முன்பு குற்றவாளிகளோ, இவங்க குற்றவாளிகள் தான் என்று சொன்னவன் இப்போது சொல்லுகிறான், ஆண்டவன்மாரே நான் ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்? தம்மை நம்புகிறவர்களை, தம்மை கனம் பண்ணுகிறவர்களை கனம் பண்ணுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அது எதிரியை, விரோதியை கர்த்தர் பார்க்க வைக்கிறார். நான்காவது ஆண்டவர் என்ன செய்கிறார்? யோபு 1வது அதிகாரம் 10வது வசனம். யோபு 1வது அதிகாரம் 10வது வசனம். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கையின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. நல்ல கவனிங்க. நான்காவது விரோதியை கர்த்தர் என்ன பார்க்க வைக்கிறார்னா, தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் பாதுகாக்கிறவர் என்பதை விரோதியை கர்த்தர் பார்க்க வைக்கிறார். இந்த புத்தகம் முழுவதிலும் ஆண்டவருடைய வேலை என்ன என்று சொல்லி நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார். இடையிலே பாதுகாக்காதது போல சூழ்நிலைகள் இருக்கலாம், ஆனால் நிச்சயம் பாதுகாக்கிற தேவன் அவர். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? அவர் பிள்ளை சின்ன பிள்ளையோ பெரிய பிள்ளையோ, பல ஆண்டு அனுபவம் உள்ளவர்களோ அனுபவம் இல்லாதவர்களோ யாராயிருந்தாலும் இந்த தேவன் அவர்களை பாதுகாக்கிறார். அந்த ஆண்டவரின் செயலை பார்க்க ஒரு சான்றை வைக்கிறார். நம்முடைய கண்ணுக்கு அது தெரியலை, ஆனால் உலகம் முழுவதையும் சுற்றி வந்த சாத்தான் வந்து நிற்கிறான். அவன் நின்றபோது அவன் கண்ணுக்கு தெரிகிறது. அவன் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், நீர் யோபுவையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி என்ன பண்ணியிருக்கிறீர்? வேலி போட்டிருக்கிறீர், பாதுகாப்பு அவனுக்கு வச்சிருக்கிறீர். அந்த வேலி என் கண்ணுக்கு தெரியுது. சத்துரு சொல்றான், அந்த வேலி என்னுடைய கண்ணுக்கு தெரிகிறது. அவன் ஆண்டு பார்த்து சொல்கிறான், இன்னும் நல்ல கவனிங்க, நாம் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் ஆண்டவர் பிள்ளையாய் இருந்தால் உங்கள் வாழ்வை சுற்றி கர்த்தர் வேலி போட்டு இருக்கிறார். அப்படி விசுவாசிக்கிறவங்க கையை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, நான் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் உண்மையாய் உம்மை சேவிக்கிற பிள்ளையாய் இருந்தால் என்னை சுற்றி நீர் வேலி போட்டிருக்கிறீர். அந்த வேலி எப்படிப்பட்டது? கண்ணுக்கு தெரியாத வேலி. நம்ம வீடெல்லாம் வீடு கட்டுறோம், நிலம் இருக்கையெல்லாம் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி சுற்றி ஃபென்சிங் போடுறோம், வேலி போடுறோம், காம்பவுண்ட் சோர் கட்டுறோம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைக்கு போடுகிற வேலி என்ன தெரியுமா?
யார் கண்ணுக்கும் தெரியாத ஒரு வேலியை, பாதுகாப்பை கர்த்தர் போடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் எவரும் தகர்க்க முடியாத வேலி அது. எத்தனை பேர் அதை விசுவாசி? கண்ணுக்கு தெரியாதது தான், ஆனால் யாராலும் தகர்க்க முடியாத ஒரு வேலியை போடுகிறார். யாருக்கு அது தெரியுதோ இல்லையோ, ரட்சிக்கப்பட்ட ஒரு கர்த்தருடைய பிள்ளையை சுற்றி அது இருக்கிறது என்பதை சாத்தானுடைய கண்களுக்கு கர்த்தர் தெரிய வைக்கிறார். சங்கீதம் 18 சங்கீதம் 2வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 18:2. கர்த்தர் என் கன்மலையும், கர்த்தர் என் கன்மலையும், என் கோட்டையும், என் கோட்டையும், என் இரட்சகரும், என் இரட்சகரும், என் தேவனும், என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும், என் கேடகமும், என் கேடகமும், என் இரட்சணிய கொம்பும், என் இரட்சணிய கொம்பும், என் உயர்ந்த அடைக்கலவுமாயிருக்கிறார். நல்ல கவனிங்க, இங்க சொல்றாரு, நீர் என் கோட்டை, என் அடைக்கலம், என் கேடகம், நான் நம்பியிருக்கிற துருகம். ஆண்டவர் மலையை போல் இருந்தாரா? கேடகத்தை போல இருந்தாரா? இல்லை. தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில சத்துரு எத்தனை கிரியைகளை அவன் செய்தாலும் அவரை பற்றி கொண்டு அவருடைய வல்லமையை மட்டும் சார்ந்து அவர் வசனத்தின்படி வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளையாயிருந்தால் சத்துருவை ஆண்டவர் பார்க்க வைப்பார். தகர்க்க முடியாத வேலியை காண செய்வார். என்னாகமம் 23வது அதிகாரம் 23வது வசனம். என்னாகமம் 23:23. யாக்கோபுக்கு விரோதமான, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று, தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். நல்ல கவனிங்க, பாலாக் என்பவன் இஸ்ரவேலரை சபிக்க கூலிக்கு வைத்திருக்கிறான். கர்த்தர் பீலேயாமுடைய கண்ணை கர்த்தர் திறக்கிறார். கண்ணை திறந்தால் அவனுக்கு தெரிகிறது, ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்கள் நடுவில் இருக்கிறது. காண்டாம் மிருகத்திற்கு ஒத்த பலன் அவர்களுக்குள் இருக்கிறது. என்னாகமம் 24வது அதிகாரம் 19வது வசனத்தையும் பின்பு 17வது வசனத்தையும் வாசிங்க. யாக்கோபிலிருந்து தோன்றும், யாக்கோபிலிருந்து தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்வார், ஒருவர் ஆளுகை செய்வார், பட்டணங்களில் மீதியானவர்களை, பட்டணங்களில் மீதியானவர்களை அழிப்பார் என்றான். அழிப்பார் என்றான். அவரை காண்பேன், அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல, சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து, ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து, ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும், அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி, நல்ல கவனிங்க, மோவாபின் எல்லைகளை நொறுக்கி, சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். நல்ல கவனிங்க, அவர்கள் நடுவே ஒரு செங்கோல் வர இருக்கிறது. அந்த செங்கோலை எந்த ராஜ்யத்தாலும் தோற்கடிக்க முடியாது. உலகெங்கும் பாதிக்கப்படுகிற, உபத்திரவப்படுகிற, இரத்த சாட்சிகளாய் போய்கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஜனத்தை சுற்றி ஒரு வேலி உண்டு என்பதை சாத்தானை பார்க்க கர்த்தர் வைக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையை சுற்றி இருக்கிற பாதுகாப்பு வேலியை, எதிரியை கர்த்தர் பார்க்க வைக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 28வது அதிகாரம் 6வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 28வது அதிகாரம் 6வது வசனம். அவனுக்கு வீக்கம் கண்டு, அவனுக்கு வீக்கம் கண்டு, அல்லது அவன் சடுதியாய் விழுந்து, அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள், சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள், நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டு, ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டு வேறு சிந்தனையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். நல்ல கவனிங்க, ஆண்டவர் கேலி பண்ணினவர்களை, சம்பந்தம் இல்லாத ஆட்களை என் ஆண்டவர் பார்க்க வைக்கிறார். இந்த அதிகாரத்தில்
பவுல் எருசலேமிலே கிரியை செய்தான். அந்தியோகியாவிலே அவன் ஊழியம் செய்தான். பல தேசங்களிலே ஆண்டவருக்கென்று வேலை செய்து அற்புதமாக சபைகளை ஸ்தாபித்தான். இப்பொழுது முன்பின் தெரியாத மெலித்தா தீவிலே வந்து விழுந்து கிடக்கிறான். பவுலுக்காக கர்த்தர் செய்தது என்ன? அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பா பவுலே, என்னை அறிந்த யூதர்கள் நடுவிலே ஊழியம் செய்தாய், என்னை அறியாத என்னை எதிர்க்கிற புறஜாதிகள் நடுவிலும் நீ ஊழியம் செய்திருக்கிறாய். ஆனால் இந்த இடத்திலே எனக்கு ஒரு வேலை உண்டு. என்ன வேலை என்னவென்று சொன்னால், ஒரு முறை கூட என்னை குறித்து கேள்விப்படாத ஒரு சின்ன தீவு இருக்கிறது. இந்த தீவுக்கு உன்னை நான் பயன்படுத்தி என் வார்த்தையை வல்லமையாய் வெளிப்படுத்த நான் ஒரு பிளான் வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. பவுலை பார்த்து உன் பிளான் என்ன என்று சொன்னால், பவுல் சொல்லியிருப்பார், ரோமாபுரிக்கு நான் என்ன பண்ணணும்? சீக்கிரமாக போகணும். ரோமாபுரிக்கு நான் சீக்கிரமாக போகணும் என்பது பவுலுடைய திட்டம். உங்களுடைய வாழ்க்கையில் எதை செய்ய தீர்மானித்து இருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது. ஆனால் இந்த மாலை வேளையில் கிரியை செய்கிற ஒரு கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? அல்லேலூயா. அவர் போட்ட திட்டம் வேறு, அவருடைய திட்டம் வேறுபட்ட திட்டம். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் அந்த திட்டத்தை என்னுடைய ஆண்டவர் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் செயல்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. இதற்கு முன்பு உங்களை ஆண்டவர் பயன்படுத்தி இருப்பார். பலருக்கு வார்த்தையை சொல்ல, பலருக்கு ஜெபிக்க கர்த்தர் பயன்படுத்தி இருப்பார். அதோடு முடிவதில்லை, இன்னொரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இதுவரை சந்திக்கப்படாத மக்களை இயேசுவின் வார்த்தையினாலும் அவருடைய வல்லமையினாலும் சந்திப்பதற்கு கர்த்தருக்கு ஒரு செயல் திட்டம் உண்டு. அந்த செயலுக்கு ஆண்டவர் தடயத்தை, சான்றை கர்த்தர் வைப்பார். மறுக்க முடியாத தடயத்தை, மறுக்க முடியாத சான்றுகளை என் ஆண்டவர் வைப்பார். என்ன தடயம்? ஒரு பாம்பு அவனை கடித்து விட்டது. எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். விஷம் நிறைந்த இந்த பாம்பு கடித்தால் யாரும் தப்பிக்க முடியாது. செத்து தான் என்ன பண்ணணும்? கீழே விழணும். ஆகவே இவனும் செத்து கீழே விழுவான் என்று சொல்லி எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். 6வது வசனத்தில் பார்க்கிறோம், பார்த்து கொண்டே இருந்தபோது அவன் கீழே விழுந்து மடியவில்லை என்று கண்ட உடனே அவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். இதுபோல இதற்கு முன்பு யாருக்கும் நடந்தது இல்லை. இந்த சர்ப்பம் கடித்தால் நிச்சயமா மரணம்தான். எவருக்கும் நடக்காத ஒன்று கண்கள் பார்க்க நடக்கிறது. அல்லேலூயா. அது ஆண்டவருடைய மறுக்க முடியாத சான்று. இந்த பவுலின் வாழ்வு முடிந்து போகவில்லை. அவனிலே நான் செய்ய வேண்டிய வேலை உண்டு, அவன் மூலமாக நான் நடத்த வேண்டிய கிரியை உண்டு என்று கர்த்தர் நிரூபிக்க விரும்பினார். பக்கத்தில் சொல்லுங்க, செய்ய வேண்டிய வேலை உங்கள் மூலமாக நடத்துவதற்கு தேவனுடைய திட்டம் உண்டு. அதை கர்த்தர் புரிய வைக்க போகிறார், சான்றை வைக்க போகிறார். அவன் வாழ்வையில் நல்ல கவனிய, அவன் விழவில்லை, நின்று கொண்டு பேசுகிறான். 2 வசனம் கழித்த உடனே பார்க்கிறார்கள், இவன் தட்டாமலே இவனுக்காக அரண்மனையினுடைய கதவு திறக்கப்படுகிறது. அல்லேலூயா. உயிர் பிழைக்க வந்தவனுக்கு குடிக்க கஞ்சி கிடைத்தால் போதும் என்று இருக்கிற சூழ்நிலையிலே கேட்காமலே ராஜ சாப்பாடு 3 நாளைக்கு கிடைக்கிறது. அல்லேலூயா. இவனுக்கு மாத்திரமல்ல, இவனை சேர்ந்தவர்களுக்கு வருகிறது. பிசாசை கர்த்தர் பார்க்க வைக்கிறார். பிசாசே, நீ என்ன நினைத்தாய்? கப்பர் சேதத்தை கொடுத்து
அழித்து விடலாம் என்று சொல்லி நீ நினைத்தாய். ஆனால் அவனை கொண்டு நான் செய்ய வேண்டிய வேலை இருப்பதினாலே அவனை உயிரோடு பாதுகாப்பது, சர்ப்பம் கடித்தாலும் அவனை நான் காப்பாற்றுவேன். அல்லேலூயா. சாப்பாடு கிடைக்காவிட்டாலும் காப்பாற்றுவேன். அதோடு நிறுத்தினாரா? இந்த இடத்துல ஒன்றுமில்லை. சபை கிடையாது, விசுவாசியும் கிடையாது, ஒருத்தரும் இல்லை. ஆண்டவர் யார் என்றே தெரியாது. என் தேவன் செய்த ஒரு அற்புதம், அந்த தீவின் தலைவரின் வீட்டில் ஒரு அற்புதம் கர்த்தர் செய்தார். அந்த தீவில் வியாதியஸ்தர் இல்லாத அளவு அத்தனை பேரும் வந்து சுகமடைய கர்த்தர் வல்லமையை அந்த தீவிலே வெளிப்படுத்தினார். பவுல் இவ்வளவு அற்புதம் எந்த இடத்திலும் செய்ததில்லை பவுல். ஆனால் கர்த்தர் ஒரு இடத்திலே இதுவரை கிரியை செய்யாத வரங்கள் வெளிப்பட கர்த்தர் செய்தார். இதுவரை வெளிப்படாத வல்லமையை பவுல் மூலமாக வெளிப்பட கர்த்தர் செய்தார். இந்த மழைக்காலம், இந்த 3 மாதம், இந்த 3 மாதமும் இந்த சின்ன தீவில் என்ன செய்யுது? பெரிய ஊரா இருந்தா எங்கெல்லாம் கூட்டம் நடத்தலாம், எங்கெல்லாம் கன்வென்ஷன் நடத்தலாம், எங்கெல்லாம் குருசேட் நடத்தலாம் என்று சொல்லி என்ன பண்ணியிருப்போம்? திட்டம் பண்ணி இருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல எந்த வாய்ப்பும் இல்லை. அப்படி நினைக்கும்போது, அப்படி நினைக்க வைத்து பிசாசு சோர்வை கொடுக்கும்போது, கர்த்தருடைய பிள்ளையை ஆண்டவர் சத்துருவை அப்படியே கட்டி போட கர்த்தர் விடவில்லை. சத்துரு நினைத்திருந்தால், அப்படி நினைத்திருப்பான், ஒருவேளை இவங்களை இப்படியே எங்களை அழிச்சிடலாம், சோர்வை கொடுத்து எந்திரிக்க விடாமல் பண்ணிடலான்னு நினச்சிருக்கலாம். ஆனால் சத்துருவை பார்க்க வைத்தார், இந்த என்னுடைய கர்த்தருடைய பிள்ளை இதற்கு முன்பு செயல்பட்டதை விட அவர்கள் செயல்படுவதற்கு கிருபை வரங்களை தாராளமாய் நான் வெளிப்படுத்துவேன். அவர்கள் தட்டாமலே கதவுகளை நான் திறக்க செய்வேன். அவர்கள் தேடி போகாமலே ஆட்களை நான் தேடி வர செய்வேன் என்று சத்துருவை பார்க்க வைக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நல்ல கரந்தட்டு கொடுப்போமா? எங்கெல்லாம் கதவு அடைக்கப்பட்டதோ அந்த இடத்திலிருந்து ஆட்கள் உங்களை தேடி வர, ஆட்கள் உங்களை தேடி வர சத்துருவை கர்த்தர் பார்க்க வைப்பார். அல்லேலூயா. நம்ம வீட்டு பக்கத்திலே இருக்கிறாங்க, அவர்களை சந்திக்க என்னை நீர் உபயோகிக்க முடியும் என்பதை சத்துருவை கர்த்தர் பார்க்க வைப்பீராக. ஆண்டவர் அதை செய்ய ஆயத்தம். ஆண்டவர் பேசுவார், சத்துருவை வெட்கப்படுத்துவார், அவர் பிள்ளையை கனப்படுத்துவார். வேலி ஒன்று உண்டு என்பதை சத்துருவுக்கு காண்பிப்பார். இதுவரை பயன்படுத்தாத விதத்தில் நம்மை பயன்படுத்த கர்த்தர் கிருபை செய்வார். ஆண்டவரே விரோதி சத்துரு பார்க்க தடயங்களை வைப்பார். அப்படி வைக்கணும்னா நாம என்ன செய்யணும்? 2 கண்டிஷன் வேகமாய் சொல்லுகிறேன். யோபுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனம். யோபு 1வது அதிகாரம் 1வது வசனம். ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். அந்த காலத்தில் யோபுடைய நேரத்தில் வேத புத்தகமே கிடையாது, பழைய ஏற்பாடும் கிடையாது, புதிய ஏற்பாடும் கிடையாது, அன்னைக்கு ஆலயமும் கிடையாது, ஒன்றுமில்லை. அப்படிப்பட்ட நேரத்தில் யோபுவுக்கு ஒரு சின்ன வெளிப்பாடு கிடைக்கிறது. என்ன வெளிப்பாடு? அவர் சர்வ வல்லவர், அவர் நீதிபரர், அவர் உத்தமமானவர். என்னிடம் அநீதி இருக்கலாம், ஆனால் அவரிடத்தில் அநீதி கிடையாது. இந்த வெளிச்சம் ஒன்று தான் அவனுக்கு கிடைத்தது. அது மட்டுமல்ல, அவர் தீமையை விரும்பாதவர், பொல்லாப்பை வெறுக்கிறவர் என்ற அந்த சின்ன வெளிச்சத்திலே யோபு என்ன செய்தான்? அந்த முதல் வசனத்தில் வாசிக்கிறோம்,
தேவனை குறித்து தனக்கு தெரிந்த அனைத்தையும் தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் நடப்பித்து காண்பித்தான். அவர் பொல்லாப்புக்கு விலகுகிறவர் என்றால் நானும் பொல்லாப்புக்கு விலகுவேன். அவர் உத்தமர் என்றால் நானும் உத்தமனாய் இருப்பேன். ஆண்டவர் இந்த மாலை வேளையிலே நமக்கு வைக்கிற முதல் நிபந்தனை, வேதம் முழுவதும் ஒருவேளை நமக்கு மனப்பாடமாய் தெரியாதிருக்கலாம், வேத சத்தியத்தை விளக்க தெரியாமல் கூட நமக்கு இருக்கலாம், விளங்கி கொள்ள முடியாமலும் இருக்கலாம். ஆனால் ஆண்டவரை குறித்த என்ன அறிவை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரோ அந்த அறிவை நம்முடைய வாழ்க்கையிலே மாற்ற கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அவர் பாவம் இல்லாதவர், நானும் எப்படி இருப்பேன்? பாவம் இல்லாதவனாயிருப்பேன். அவர் பொய் சொல்லாதவர், நானும் என்ன பண்ண மாட்டேன்? பொய் சொல்ல மாட்டேன். அவர் பரிசுத்தர், நானும் என் நடக்கைகள் எல்லாவற்றிலும் அவரை போல பரிசுத்தமாய் இருப்பேன். எனக்கு கிடைத்த வேத வசன அறிவிலே, என்னுடைய நடக்கையிலே அவரை போல இருக்க நான் ஒப்பு கொடுக்கிறேன். ரெண்டாவது கண்டிஷன், என்னாகமம் 23:21-23 நாம் வாசித்தோம் ஏற்கனவே. இஸ்ரவேலுக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை என்று சொல்வதற்கு முன் வேறு 21வது வசனத்தில் அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை, அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர், அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார், அவர்களோடு இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம், ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. நல்ல கவனம். 23 இஸ்ரவேலுக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை, குறி சொல்லுதல் இல்லை என்று சொல்லுகிறது. ஆனால் அதற்கு முன்பு வேறு 2 இல்லை என்று சொல்லி 21 வாசிக்கிறோம். அது என்ன? இஸ்ரவேலனை தேடி தேடி பார்த்தாலும் அவனிடத்தில் என்ன இல்லை? குற்றம் இல்லை. இஸ்ரவேல் குடும்பத்தில் தேடி தேடி பார்த்தாலும் அவர்களிடத்தில் மீறுதல் இல்லை. ரெண்டாவது ஆண்டவர் நமக்கு வைக்கிற நிபந்தனை, நம்முடைய வாழ்க்கையில் குற்றம் கண்டுபிடிக்க முடியாத நிலையிலே அப்பழுக்கற்றவர்களாய் இருக்க எனக்கு உதவி செய்வீராக. எங்கள் குடும்பங்கள் கர்த்தருடைய வார்த்தையை மீறாதபடி, கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்ற கர்த்தர் கிருபை தருவீராக. அதை செய்ய மாட்டோம் என்றால் 23 வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய வாழ்க்கையில் என்ன ஜெபம் பண்ணுவோம்? இஸ்ரவேலுக்கு விரோதமா மந்திரவாதம் இல்லை, குறி சொல்லுதல் இல்லை, சொல்லி சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆனால் குற்றம் இல்லாமல் இருந்தால், மீறுதல் இல்லாமல் இருந்தால் கர்த்தர் அந்த வேலியை வைத்து காட்டுவார், நிச்சயமாய் செய்வார். இந்த 2 கட்டளைக்கு நாம் ஒப்பு கொடுப்போமானால் விரோதியை கர்த்தர் 4 காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில பார்க்க வைப்பார். எல்லாரும் முழங்காற்படிடுவோம். எல்லாரும் முழங்காற்படிட்டு, தேவன் நல்லவர். ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் ஈசாக்குக்கு விரோதமாக வந்தவங்களை, சத்துருவை கர்த்தர் பார்க்க வைக்கிறார். முதல்ல அவங்களிடத்தில் இருப்பது எங்களிடத்தில் இல்லை என்பதை பார்க்க வைக்கிறார். எந்த கர்த்தருடைய பிள்ளையை வெட்கமடைய சத்துரு நினைத்தானோ அந்த சத்துருவை ஆண்டவர் வெட்கமடைய செய்கிறார். மூன்றாவது, அவரை கனம் பண்ணுகிறவர்களை ஆண்டவர் கனம் பண்ணுகிறார் என்பதை சத்துருவை கர்த்தர் பார்க்க வைத்தார். நான்காவது, அவருடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது கர்த்தர் அவர்களை பாதுகாக்கிறவர் என்பதை சத்துருவை கர்த்தர் பார்க்க வைத்தார். இதை நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் பார்க்க வைக்கணுமா? நம்முடைய விரோதிகளை பார்க்க வைக்கணுமா? ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு பைபிள் முழுசும் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் எதை நான் உனக்கு காண்பித்திருக்கிறேனோ அதை நீ உண்மையாக செய்யணும். நான் பொய் சொல்லாதவர்னா நீயும் பொய் சொல்லக்கூடாது. நான் பாவம் இல்லாதவர் என்றால் நீயும் பாவத்தோடு நடக்கக்கூடாது.
நான் பரிசுத்தர் என்றால் நீயும் உன்னுடைய நடக்கைகளிலே என்ன போல நடக்கணும். நமக்கு கிடைத்த வெளிச்சத்தின்படி தேவனை போல நாம் மாற ஒப்பு கொடுப்போமானால் நம்மை பார்க்கிற சத்துருவையும் கர்த்தர் பார்க்க வைப்பார். இரண்டாவது நிபந்தனை, இஸ்ரவேலுக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை, குறி சொல்லுதல் இல்லை, சொல்லி ஜெபம் பண்ற. ஆனால் வேறு இரண்டையும் நான் எதிர்பார்க்கிறேன். அது என்னன்னா, உன்னிடத்தில் குற்றம் இல்லாது இருக்கணும், உன்னிடத்தில் மீறுதல் இல்லாது இருக்கணும். அப்படி இருந்தால் மந்திரவாதம் இல்லை, குறி சொல்லுதல் இல்லை என்கிற வேலியை உன்னை சுற்றி நான் போடுவேன். அதற்கு ஒப்பு கொடுப்போம். ரெண்டு கட்டளைக்கு நம்ம ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து செயல்படுவோமானால் நம்மை பார்க்கிற விரோதியை கர்த்தர் பார்க்க வைக்கிறார். நமக்காக கர்த்தர் என்ன செய்கிறார் என்பதை, தடயத்தை கர்த்தர் பார்க்க வைக்கிறார். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் எங்களை நேசித்து தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி. ஆண்டவரே, ஈசாக்குடைய வாழ்க்கையில் விரோதியை கர்த்தர் பார்க்க வைக்கிறீர். எங்கள் வாழ்க்கையிலும் எங்கள் தேசத்தில் செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை விரோதிக்கிற உம்முடைய பிள்ளைகளை விரோதிக்கிற சத்துருவை ஆண்டவர் பார்க்க வைப்பாராக. எங்களிடத்தில் இல்லாதது அவர்களிடத்தில் இருக்கிறது என்பதை பார்க்க வைப்பீராக. எந்த சத்துரு, எந்த விரோதி எங்கள் பிள்ளைகளை வெட்கப்படுத்த, அவமானப்படுத்த காரியங்களை செய்தானோ, அதே சத்துரு வெட்கமடைய உடைய பிள்ளைகளின் காலின் கீழே வர கர்த்தர் உதவி செய்யும். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை தேவன் பாதுகாக்கிறவர் என்பதை சத்துருவை பார்க்க வைப்பீராக. தேவனை கனம் பண்ணுகிறவர்களை ஆண்டவரும் கனம் பண்ணுகிறார் என்பதை கர்த்தர் விரோதியை பார்க்க வைப்பீராக. அதற்கு நீர் சொன்ன ரெண்டு கட்டளைக்கு நாங்கள் இந்த மாலை வேளையிலே ஒப்பு கொடுக்கிறோம். இதை செய்யும்போது நீர் அதை செய்வீர். எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் அதை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.